व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ஓம். இன்று நாம் தவம் இன்னா செய்யாமை இந்த 2 தலைப்பில் வள்ளுவர் நமக்கு மிக அற்புதமான வாழ்க்கை முறையை நம்ம வகுத்தறார். ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள். திருக்குறள் 1330 இருந்தாலும் ஒரே ஒரு குறள் மட்டும் வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சா அதுவே அவனை உயர்ந்த நிலை கொண்டு போயிடும். இந்த பூமியிலேயே அவன் சுகமாக வாழலாம். இறந்த பிறகும் சொர்க்கத்தில் நீண்ட காலம் வாழும். இங்கேயும் சுகம் அங்கேயும் சுகம்னா அதுக்கு அவர் சொல்கிற குறள்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இன்னா செய்யாமை என்ற ஒரு அதிகாரம் அல்ல தவம் என்ற ஒரு அதிகாரம், இதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. சென்னையில் ராயபுரம்னு இப்போது முக்கிய பிரதானமான ஒரு டவுனாக இருக்குது. அப்போ அது ஒரு சேரியாக தான் இருந்தது. மீன் பிடிப்பவர்கள் எல்லாம் வசிக்கின்ற இடம், தொழிலாளர்கள் மிகுதியாக இருக்கின்ற இடம். அது வட சென்னைன்றதுனால தென் சென்னை மக்கள் எல்லாம் மாம்பலம், தி நகர், உஸ்மான் ரோடு இவங்கெல்லாம் கொஞ்சம் மேட்டுக்குடி மக்கள். இங்கே இருக்கிற நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் மெட்ராஸுன்ற காலம் அப்போ தொழிலாளர்கள் இருப்பாங்க. நாரத கான சபா, அப்புறம் மியூசிக் அகாடமி, இது போன்ற இடத்துல இசை கச்சேரிகள், உபன்யாசங்கள், பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் பேசியிருக்கிறாங்க. வாரியார் சுவாமிகள், இன்னும் பெரிய இந்த மகான்கள்லாம், பரமாச்சாரியான்னு சொல்லுவோம் இல்லையா, பெரியவா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி காஞ்சிபுரம். அவரும் சென்னையில் வந்தார்னா அந்த தென் சென்னையில் தான் அவங்க இருப்பாங்க. வட சென்னைக்கு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அந்த இடத்துல சாதாரண ஒரு சந்து, அது பிரைட்டன் தியேட்டர் சந்துன்னு பேர். அது ஒரு தெருவெல்லாம் கிடையாது. அந்த சந்து ஏழைகள்லாம் வேலை செய்ய வசிக்கின்ற இடம். மண் வண்டி தள்ளுறவங்க, ரிக்ஷாக்காரங்க, சாயப்பட்டறை வச்சுருக்கிறவங்க, அலுமினியம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இரும்பு தகட டிங்கரிங் பண்ணுறவங்க, அப்புறம் தத்து தொழிலாளிகள், அப்புறம் மாடுங்கள்லாம் வச்சுட்டு வளர்க்குறவங்க, அந்த சந்து முழுக்க இவங்க தான் இருப்பாங்க. விதவிதமான மக்கள், பல ஜாதியும் சேர்ந்தவங்க. இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் இருக்காது. எல்லாமே குழந்தைங்கள்லாம் வண்டு சிண்டெல்லாம் அங்கே தெருவில் நேரம் விளையாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த சந்துக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, கார்ப்பரேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூல்லேயும் நல்ல நல்ல ஆசிரியர்களாக இருந்தாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு சிறுவனுக்கு பாடம் எடுக்கிறார். நமக்கு ஒருத்தர் துன்பம் செய்தால் கூட அவங்கள நம்ம பழி வாங்கிறதுக்காக கோபப்பட்டு அவங்களுக்கு துன்பம் திரும்பி செய்யக்கூடாது, நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு மனசில் அது ரொம்ப பதிஞ்சுது. எப்படி இது, நம்மளை ஒருத்தர் அடித்தாக்க கூட நம்ம அடிக்கக்கூடாது. சின்ன குழந்தைகள் அப்படி தானே தெரியும். அந்த சிறுவர்களுக்கெல்லாம் அது வினோதமாக இருந்தது. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டா கூட திரும்பி நீங்கள் அடிக்கக்கூடாது. திரும்பி அடிக்கலைன்னா அவங்க திரும்ப திரும்ப அடிப்பாங்களே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஒரு முறையாவது நீங்கள் திருப்பி அடியாமல் இருந்து பாருங்கள், அவன் மறுபடியும் அடிக்கிறானான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. இது உண்மையில் சாத்தியம் தானா? அந்த பட்டாபி அவர் பேர், அந்த வாத்தியார் பேர். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்குவாங்க. அப்போது வாசுதேவன் ஒருத்தர் தான்,
அப்புறம் இன்னொருத்தன் இருந்தான். இவங்க 2 பேரும் அந்த பட்டாபி வாத்தியார் சொல்லியதை உண்மைதானா நிரூபிக்கணும், பரீட்சை பண்ணி பார்க்கலான்னு. பள்ளிக்கூடத்து பசங்க புல்லிங் பண்ணுவாங்கல்ல, முரட்டு பசங்க சின்ன பசங்களை இடிக்கிறது, தள்ளுறது, பேனாவை பிடிங்கிறது, அவங்க ரப்பரை எடுத்து வச்சுக்கிறது, அவங்க நோட் எடுத்தீங்க ஒழிச்சு வச்சுறது, அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது முதுகில் ஏதாவது சேட்டை பண்ணுறது, கவனிக்க விடாமல் செய்வாங்க. சில சமயத்தில் அடிக்கவும் செய்திருவாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம அவங்க மேலே பாராட்டு செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சிறுவனும் வாசுதேவனும் ஒரு நாள் பரீட்சை பண்ணி பார்த்தாங்க. அதில் ஒரு பையன் எப்போதுமே பேனாவை பிடுங்கிட்டு போயிடுவான், இல்லை பென்சில் பிடுங்கிட்டு போயிடுவான். எங்களுக்கு பேனாங்கிறதெல்லாம் பெரிய விசேஷமான காரியம். அது பேனா நாங்கள் கடையில் வாங்கிறது கிடையாது. அது எப்படியோ வீட்டில் அது தயாராகும். பழைய பேனாவுடைய ஒரு கழுத்து, இன்னொரு பேனாவுடைய டேங்க்கு, ஏதோ ஒரு பேனாவுடைய இருக்கக்கூடிய அந்த நாக்கு, இன்னொரு பேனா எங்கேருந்து கிடைக்கிற அந்த ஊக்கு எழுதுகிற நிப்பு, அந்த நிப்பும் அது முனையெல்லாம் கட்டிங் பிளேயரில் நசுக்கி சமம் பண்ணி தேய்ச்சி நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கும். அப்புறம் கையெல்லாம் லீக் ஆகும். அதுக்கு வேசலின் தடவணும் அல்லது ஏதாவது பிளாஸ்திரி ஒட்டணும். இப்போ செல்லோ டேப்லாம் இருக்குது, அப்போலாம் செல்லோ டேப் கிடையாது, பிளாஸ்திரின்னு ஒன்று இருக்குது. அது போட்டு அதை ஒட்டி இப்படி தான் பேனா ஜனனம் எடுக்கும். அந்த பேனாவை ஒருத்தன் பிடிங்கிட்டு போயிடுவான். அப்புறம் எப்போவுமே இங்க் இல்லாமல் வருவாங்க. நம்ம பேனாவை திறந்து அதுலேருந்து இந்த பேனாவிலேருந்து சொட்டாக விழுந்து அந்த சேனாவை உரிச்சிக்கும். இந்த பாப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி ஒரு பரஸ்பர ஒரு உறவு. அப்போது இந்த புள்ளி பண்ணக்கூடிய ஒரு பையனை அவன் அடித்த பிறகு கூட இந்த வாசுதேவன் திருப்பி அடிக்கலை. அப்புறம் அவன் கொஞ்ச நேரம் ஆகிட்டு அமைதி ஆகிட்டான் அந்த பையன். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த வாசுதேவனை அவன் அடித்ததே கிடையாது. இப்போ பட்டாபிவாதியார் சொன்னது உண்மை. அப்புறம் தான் படித்த திருக்குறள் அது சொல்லியிருக்குதுன்னு. உண்மையிலே நம்ம ஒருத்தரை திருத்தணும்னு ஆசைப்பட்டோம்னா அவங்களை பழி வாங்காமல் அதை பொறுத்துக்கிறது தான் அவங்களை திருத்தத்துக்கு மிக சிறந்த வழிங்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. ஆமாம், இதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த சந்தில் செங்கோல்னு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் செங்கோல், கேள்விப்படாத பேர். அவனுடைய வேலை மாட்டு தொழுவம். 4 எருமை மாடுங்க, 4 பசு மாடுங்க. காலையில் அதுக்கு பெரிய பெரிய மரத்தொட்டியில் தவிடு போட்டு கஞ்சி தண்ணியெல்லாம் தெருவாக தான் கொண்டாந்து ஊற்றுவாங்க. அதெல்லாம் கலக்கி அதுங்களை பின்னாக்கெல்லாம் உடச்சி போட்டு அது கொடுக்கறது. அதெல்லாம் முடிஞ்ச உடனே அதுங்களுக்கு பால் கறக்கிறது. அப்புறம் கண்ணுக்குட்டிங்களை அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறது. அப்புறம் அவங்க அது ஒரு பழைய ஓட்டு வீடில் கடப்பாக்கல் எல்லாம் போட்டிருக்கோம். அதில் தான் மாடுகள்லாம் நின்றுட்டுருக்கோம். அதுக்கு நேரம் ஏதோ முனைகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அந்த சந்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான். இவனுக்கு எந்நேரமும் அதுதான் வேலை. ஒரு நாளும் அவன் சட்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அரை ட்ரௌசர் காக்கி கலர். இப்போ தோளில் மாடு அடிக்கிறதுக்கு ஒரு 2 ரெட்டைப்பட்டையாக இருக்கும் பாருங்கள், மாடு சத்தம் போடுது. செங்கோல் சொன்னோடனே மாடு அந்த ரெட்டைப்பட்டையாக இருக்கக்கூடிய அந்த கயிறு, மூக்கணாங்கயிறு மாதிரி இருக்கும், அது தோல் இருக்கும். அவனுடைய காட்சி நீங்கள் வேணும், நான் ஒரு நாள் வரைஞ்சி காட்டுறேன். எனக்கு அவனுக்கும் ஒரு 5 வயசு வித்தியாசம். ஸ்கூல் படிக்கும்போது அவன் ஸ்கூல் படிக்கலை, இதை தான் பண்ணிகிட்டு இருந்தான். இதயத்தை பற்றி நான் படித்த உடனே செங்கோல்கிட்ட தான் போய் பாடம் எடுப்பேன். அவன் மாடு தேய்ச்சிக்கிட்டு புறாக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு அதுங்களை புக்கு புக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே வட்டமாக இருக்கும், அது தீனி போட்டுக்கிட்டு இருப்பார். அப்புறம் சில புறாக்கள் மேலே பறந்து போகும், அது ஒரு பந்தல் கட்டியிருப்பாங்க, அதில் போய் உட்காந்துட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இதயத்தை சொல்லி கொடுத்துறதுன்னு ரத்த ஓட்ட பாதையை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான். அவனை உட்காந்துக்கிட்டு கறி கட்டையில் வரைஞ்சி தரையெல்லாம் பாட்டு அவன் கற்றுவான். அவனும் SSLC வரைக்கும் என்கிட்டயே படிச்சுட்டான். அவன் ஸ்கூலுக்கே போகாம அவனும் வளர்ந்துட்டே இருந்தான். இந்த பொங்கல் வந்ததுன்னா அதுங்களுக்கு மாடுகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணணும். கொம்புகளுக்கு பெயிண்ட் பூசுறது என்னுடைய வேலை. மருந்து கொடுக்கணுன்னா அந்த மாடுகளை மூக்கணாங்கயிறை பிடிச்சி திறந்து
வாயை பிடிச்சிக்குவான், அவன் பிடிச்சிக்குவான். நான் வந்து மூங்கில் குழா ஒன்று இருக்கும், அதில் தான் அந்த கஞ்சியை அந்த மருந்தெல்லாம் கரைக்க ஊற்றணும், அதை வந்து ஊற்றணும். அப்புறம் நாய்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை, இந்த தெரு அப்படி இருக்கும். ஆனால் செங்கோல் யாருக்கிட்டையும் பேச மாட்டான். அவன் பேசி யாரும் கேட்டதும் கிடையாது. ஆனால் எது சொன்னாலும் கேட்டுக்குவான். அவன் நெடுன்னு வளர்ந்தான். கல்லூரிக்கு நான் போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் கூட அதே மாதிரி தான் இருந்தான். சட்டையே கிடையாது, உடம்புல ரோமமே இருக்காது, மெழுன்னு இருக்கும். ஒரு அவுன்ஸு எக்ஸ்ட்ரா சதையே கிடையாது. பார்க்க ரொம்ப லட்சணமாக இருப்பான். அப்புறம் ரொம்ப காலமாச்சு, நான் டாக்டரேட்லாம் முடிச்சுட்டு நான் அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவேன். அப்போ அதெல்லாம் கொடுக்கறது போகும்போது செங்கோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவன் வந்து செத்துட்டான் அப்படின்னு. ஏன் அவங்க செத்துட்டாங்க செங்கோல்? அவன் வந்து வாழ்நாள் முழுக்க தவம் இருந்தான். எதுக்கு தவம் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாடு, பால், அதோட பாசமாக புறாக்கள். அப்புறம் அறிவுபூர்வமாக எதை பேசுகிறேன்னா, ஒரே ஒரு சிநேகிதன் நான். என்னை தவிர அவனுக்கு யாருமே தெரியாது. அவன் யார்கிட்ட பேசுனதே கிடையாது. பெண்களை ஏறிட்டு பார்த்தது கிடையாது. அவன் வாலிபன் ஆகின பிறகு அவன் இறந்துட்டான்னும்போது எனக்கு ரொம்ப சோகமாக இருந்தது. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டிலே இருந்த ஒரு பொண்ணு அது மேலே அவனுக்கு சிநேகம் போடுறது. அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களோட வந்தது பார்த்த உடனே அவன் துக்கம் தாழாமல் இறந்துட்டான். எனக்கு அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. மனசில் இருக்கிறத கூட வெளியே சொல்ல முடியாமல், அவன் கோழையா? அவன் எதுக்காக பிறந்து வளர்ந்தான்? அப்படி நோக்கம் என்ன தான்? அவன் தவம் இருப்பது போல் வாழ்நாள் முழுக்க இந்த மாடுகளோடு வாழ்ந்தானே, அவன் மனசில் என்ன தான் இருக்கும்? அவனுடைய குறிக்கோள் என்ன? இப்படி ஒன்றுமே இல்லாமல் இறந்து போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. இல்லை, அதுக்கு தவத்துக்கு ஏதோ ஒரு பரிசு இருக்குது. அவன் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவன் இல்லை, அவன் செத்து போயிட்டான்னு என்ன சொன்னாங்க. அப்புறம் நீண்ட காலம் கழித்து சென்னைக்கு நான் போகும்பொழுது மன்னார் சாமி கோயில்னு ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலில் நிறைய உயரமான சிலைகள்லாம் இருக்கும். பெருந்துறையில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, மீசை வச்சுக்கிட்டு பெரிய உயரமான சிலை. அது மாதிரி 7 முனிவர்கள் சிலை. சப்த ரிஷிகளுக்கும் சிலை வச்சுருக்கிற ஒரே இடம் அது. நீங்கள்லாம் அது இந்த தமிழ்நாட்டிலையும் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. சப்த ரிஷிகளோட சிலை 2 வரிசையில் கட்டியிருக்கிறாங்க. முதல் வரிசையில் 4 பேர், பின் வரிசையில் 3 பேர். அவங்கள சுற்றி வர்றது கூட அவங்க நம்ம போய் நின்னோம்னா அவங்க பாதம் தான் தெரியும், அவ்வளோ உயரத்தில் இருக்கும். அந்த கோயில் அது பேர் மன்னார் சாமி கோயில். மன்னார் சாமி இந்த பக்கம் இருக்கிறார். அங்கே நடுவில் வந்து ஒரு பிரவச்சன மண்டபம். அது குட்டியாக இருக்கும், 10 அடிக்கு 10 அடி, 4 தூண்கள், மேலே மண்டபம். தரை வந்து ஸ்மூத்தாக சிமெண்ட் பால் போட்டிருப்போம். அங்கங்கே உடஞ்சிருக்கும். வெட்டியாக பேசுகிறவங்களாம் உட்காந்துருப்பாங்க. எனக்கு அந்த கோயிலுக்கு போனேன்னா இந்த சப்தரிஷி நான் பார்ப்பேன். அதில் வியாசமுனி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார், நம்மளுடைய வியாசர். பிற்காலத்தில் நான் வியாசரை தான் படிக்க போகிறேன்னு அப்போன்னு தெரியாது. ஆனால் அவர் தான் கம்பீரமாக இருப்பார். அதுக்கு வேழமுனின்னு போட்டிருந்தாங்க. இது வேழமுனி இல்லைங்க, வியாசமுனி தான். உச்சரிப்பு இல்லாமல் வியாழமுனி, வியாசமுனியை வியாழமுனி ஆக்கி வேழமுனி ஆக்கிட்டாங்க. வேழம்னா யானை. மற்றவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, இது மட்டும்தான் வேழமுனின்னு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போது அந்த பிரவச்சன மண்டபத்தில் பழுத்த ஒரு சுவாமியாக இருந்தார். அவருடைய கண்ணங்கள்லாம் பளபளன்னு இருந்தது. கண்களும் ரொம்ப கூர்மையாக இருந்தது. நெத்தியில் அழகான பட்டை, நீண்ட தாடியம், மீசை, அப்புறம் பெரிய கூந்தல் வேறு வந்து கட்டியிருந்தது. அதே உடம்புல ரொம்பமே இல்லாத வெற்று உடம்பு, இடுப்பில் ஒரு கந்தல், அமைதியாக கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு இன்னும் செங்கோல் ஞாபகம் வந்தது. அவன் இறந்துட்டானே, இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கிட்ட வர்றது பார்த்த உடனே அவர் கால் மேலே புட்டி எடுத்து இறக்கி வச்சுட்டு கீழே இறங்கிட்டார். இவர் எதுக்கு இந்த சுவாமி நம்மளை பார்த்து இப்படி இறங்கி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கிட்ட போனோடனே, செங்கோல் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அப்படி தள்ளி உட்காந்துட்டார். என்னை உட்கார சொல்லிவிட்டு என்னை கேட்டார், சுவாமிக்கு சிவ தத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு என்ன கேட்குறாரு. நான் ஒரு காலமாக அவனுக்கு வந்து விஞ்ஞானம் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், இதைத்தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ என்ன இதை கேட்குறாரு? எனக்கு இது தெரியும், இவர் எப்படி தெரியும்?
அப்படி ஒரு ரகசிய உறவு இருக்குது. அப்போ நினச்சேன், தவங்கிறது இதுதான் போல் இருக்குது. ஒருத்தர் எதுக்கோ பிறக்கிறாங்க, அந்த தவத்துக்காக தான் அவங்க இந்த துன்பங்களை எல்லாம் அவங்க சகிச்சுக்கிறாங்க. அது புடம் போட்டு துன்பங்களும் இன்பங்களும் வாழ்க்கையில் ஒரு சுகமும் அனுபவிக்காமல் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு, உற்றார் உறவல் யாருமே இல்லாமல் அனாதையாக ஏதோ ஒரு குடும்பத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு பையனாக இருந்துட்டு, அப்புறம் கண்காணாத போயிட்டு எங்கேயோ வராங்களே. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா அது தவம்தான். தவங்கிறது எப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தவம் செய்கிறவர்களெல்லாம் வனாந்திரத்திலும் குகைகளிலையும் மலை முடுகளிலும் நதிக்கரையிலையும் அமர்ந்து தியானம் பண்ணுவாங்கல்ல. இல்லை, ஒரு குறிக்கோளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான். யாராவது ஒரு குறிக்கோளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தோம்னா அந்த குறிக்கோளுக்கு அவங்க வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது அடையும் வரை இருக்கின்ற விடாமுயற்சி, அது பேர் தபஸ். இது ஜபம் சொல்கிறதோ, மந்திரம் சொல்கிறதோ, சாமி கும்பிட்றதோ, பூஜை செய்வதோ, விரதங்கள் இருப்பதெல்லாம் கிடையாது. ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யும் பொழுது, அவனுக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னு எனக்கு தெரியல. யாருக்கும் இன்னா செய்யக்கூடாது, இம்சை வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவனுடைய குறிக்கோள். அப்படி வாழ்ந்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன். இப்படி தவத்துக்கு ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பட்டாபி வாத்தியார் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. எவ்வளோ இன்னல்கள் கொடுத்தாலும் கூட அந்த இன்னல்களை இன்னல்களுன்னே எடுத்துக்காம அது தனக்கென்ற ஒரு விரதமாகவும் தபஸாகவும் மாற்றிக்கிறாங்க பாருங்கள். அப்போ உள்ள தூய்மையில் அவங்க உயர்ந்து போகிறாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அந்த சுவாமி, செங்கோல் சுவாமி எங்கே போனார்னு தெரியல. அவர் காலமாகி இருக்கலாம். அப்புறம் அதே அந்த சந்தில் பலதரப்பட்ட மக்களில் ஒரு பெண்ணு இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது. 40 வயசு வரைக்கும் சிவப்பாக இருப்பாங்க. எப்பொழுதுமே தலைமுடி நீளமாக இருக்காது, மொட்டையாக இருக்கிறதுனால அவங்க பேர் மொட்டைன்னு தான் பேர். உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது. யார் வீட்டில் வேணாலும் எந்த வேலை வேணால் அவங்க செய்து தருவாங்க. அவங்க கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஒரு திட்டம் போட்டேன். நீ இப்படி எல்லார் வீட்டிலும் போய் வேலை செய்கிறத விட தோசை செட்டு படைக்கலாம் அப்படின்னு நாங்களே இந்த ஆயில் டின் இருக்குல்ல, அந்த டின்னை பிரித்து அதை ஷீட்டாக்கி ஒரு மரப்பு, அப்புறம் இங்கேருந்து அடுப்பெல்லாம் தேடி பிடிச்சி, நண்பர் குழாமுங்களாக இருக்கிறாங்களே, செங்கோல்லாம் இருக்கிறார்ல, அப்புறம் வந்து எங்கேயாவது தோசைக்கல் இதெல்லாம் வச்சுட்டு தோசை அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அங்கே அக்கம் பக்கத்தில் நிறைய கை ரிக்ஷாக்காரங்க தான் இருப்பாங்க. 1960, 65. இப்போ கை ரிக்ஷான்றது வந்து மனுஷனை இழுக்கிறது, சைக்கிள் கூட கிடையாது. அந்த ராயபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிறதே ஒரு 4-5 சைக்கிள் ரிக்ஷா, இந்த கை ரிக்ஷாக்காரங்க, இப்போ கூலி தொழிலாளர்கள், இவங்க எல்லாரும் காலையில் இங்கே தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அந்த தெருவே போக்குவரத்துக்கு நெரிசலான ஒரு இடம். மாடுங்களும் சைக்கிளும் எல்லாம் போகிற வர இடம் இருந்தாலும் அங்கே தான் அந்த கேன்டீன் நடக்கும். அது என்னுடைய வீட்டுக்கு நேர் எதிரில் தான். கண்ணு முன்னாடியே அவங்க ரோரிங் பிஸ்னஸ் நடக்குது. ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு துர்பாக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. ஒரு கார் வந்துடுச்சு. அப்போ தான் இந்த அரசியல் மாற்றம் உண்டாச்சு. காமராஜருக்கு அப்புறம் வேற ஒரு ஆட்சி வந்து சாரா வியாபாரம் வந்துடுச்சு. அந்த சாரா வியாபாரிகள் சந்துக்குள்ளேன்னு வந்துட்டாங்க. இப்போ திடுதிப்புன்னு அந்த சந்தில் இருந்த குடிசையில் ஒரு வீடு மட்டும் மாடிகை ஆயிடுச்சு. இது சாராய பணம்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்த காரை கொண்டு வந்து இந்த மொட்டை வச்சிருக்கிற அந்த தோசைக்கல், அந்த அடுப்பு, அதில் இடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த சட்னி இருக்கக்கூடிய சட்டி அப்படியே உடஞ்சி தெருவெல்லாம் போயிடுச்சு. அடுப்பெல்லாம் வடிஞ்சு போச்சு. அப்புறம் தோசை மாவெல்லாம் இறஞ்சிடுச்சு. அப்புறம் அங்கே ரிக்ஷாக்காரங்களாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் எழுந்து அந்த காரில் அடிக்கிறதுக்கு போனாங்க. அந்த மொட்டை வந்து அவங்கள நிறுத்திடுச்சு. அவங்க பெரிய மனுஷில் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் எதுக்கு அவங்கள போய் தொந்தரவு பண்ணுறீங்க? நாளைக்கு நான் இங்கே தான் இருக்கணும். இவங்களை யாரையும் நம்ம பகைச்சிக்க வேண்டாம். அவங்க தப்பு செய்தால் அவங்க தப்போடு போட்டோம். நீங்கள் அடிக்கிறதுனாலையோ நான் சண்டை போடுறதுனாலையோ இந்த சட்னி வந்துட போதா, இந்த தோசை வந்துட போதா? அப்புறம் என்ன தான் பண்ணுறதுங்க? நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, ஏனாமா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒருத்தருக்கு வந்து காசு இல்லைன்னா கூட நீங்கள் தோசையை கொடுத்துட்றீங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம். அது செய்தால் போதும், அதிலே நமக்கு வந்து மனசு ஆறிடும்
அது சொல்லுது. நம்ம சண்டை போட்டு நம்ம மனசாத்திக்கிறத விட பரஸ்பரம் உதவி செய்து மனசாரிக்கிறது நல்லது அப்படின்னு அந்த உபதேசத்தை அந்த மொட்டை சொல்லுச்சு. சாதாரண மனிதர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், இதெல்லாம் வள்ளுவர் சொல்ல போகிறார். அறிவினால் ஆவதுண்டோ பெரிது நோய் தன்நோய் போல் போற்றா கடை அப்படின்றார். அவங்களுக்கு ஒன்றும் அறிவெல்லாம் கிடையாது. செங்கோலுக்கு என்ன அறிவு இருக்குது? வீடே இல்லாத அந்த பெண்ணுக்கு எங்கேருந்து இந்த திருவள்ளுவர் ஞானத்தை கொடுத்தாரு? ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட ஒழுக்கம், தவம், இன்னா செய்யாமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் உயர்ந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ வானுலகத்தில் அவங்க இருப்பாங்க, நிச்சயம் அங்கே தான் இருப்பாங்க. இந்த தவம் செய்துட்டு போயிடறவங்கெல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள், யஜ்ஞம் பண்ணுறவங்க, அவங்களும் அங்கே தான் போகிறாங்க. அவங்க பார்க்கும்போது நமக்கு சமமாக கல்வறிவு இல்லாத ஏழைப்பாழைகளை தான் இங்கே சொர்க்கத்தில் ஆனந்தமாக இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு பெரிய தவமெல்லாம் வேண்டியதில்லை. திருக்குறளில் இருக்கிற திருக்குறள் நாம் 2 அல்லது 3 மனப்பாடம் பண்ணிட்டு வாழ்க்கையில் அதை கடைபிடிச்சோம்னா, இதை மீறமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டோம்னா சொர்க்கலோகம் நிச்சயம். அப்புறம் அது வேண்டாம் சார், எனக்கு ஞானம் போதும், மோட்சம் வேணும்னா ஆத்ம வித்யாலயம் இருக்குது. இப்போ தவம் பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இந்த 2 எபிசோட் செங்கோலும் மொட்டையும் இந்த குரலில் உயிரோடு இருக்கிறாங்க பாருங்கள். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம் என்பதற்கு ஒரு வடிவம் இருக்குது. தவம்னா என்ன அர்த்தம்? தவசிங்கிறவன் யாரு? தவமணிங்கிறவங்க யாரு? தவம் செய்த பெண்கள்லாம் யாரு? எதுக்காக என்ன தவம் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு என்ன உரு, என்ன லட்சணம், அது எப்படி இருக்கும் சார் தவம் அப்படின்னு கேட்குறார். திருவள்ளுவர் சொல்கிறார், தனக்கு வரும் துன்பங்களை நோன்பாக எடுத்துக்கொள்ளுதல். ஒரு நோன்பு, உண்ணா நோன்பு, அப்புறம் பேசாத நோன்பு, இப்படி ஒன்றா நோன்புகள் இருக்கிறோம். நோன்பு நாட்கள்னு நோன்பு விரதம் இருக்கிறாங்க, சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க, சாந்திராயணம்னு விரதம்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் விரதங்க, நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு திதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை நோன்பு அப்படிங்கிறோம். வரலட்சுமி நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு, சிவராத்திரிக்கு ஒரு நோன்பு, அப்புறம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நோன்பு முழிச்சிட்டு இருக்கிறது, இப்படி நோன்புங்கிறோம். நோன்புல என்ன நினைக்கிறோன்னா ஒரு வருத்தத்தை தான் நம்ம உணர்கிறோம், ஒரு துன்பத்தை, மெய் வருத்த கூலி அப்படிங்கிறோம். இந்த உடம்பை வருத்திக்கிறோம், தூங்காமல் இருக்கிறோம். அந்த தூங்காமல் இருக்கும்போது ஏதாவது வெட்டியாக இருக்கிறோமா, கதா காலட்சேபலும் கேட்குறோம். உண்மையே பேசுவேன்னு ஒருத்தன் நோன்பு இருக்கிறான், பொய்யே பேச மாட்டேன், அவனை சோதித்து பார்த்துடலாம், எவனை தான் பண்ணி அவன் பொய்யை ஒரு பொய்யாவது சொல்ல வச்சிடலான்னு. அவன் பேர் ஹரிச்சந்திரன். அவரை கடனாளியாக்கி பிச்சைக்காரனாக்கி அவர் ராஜா அரண்மனையிலேருந்து வீட்டு விரட்டி சொத்தெல்லாம் பறித்து நடுரோட்டில் கொண்டு வந்து மனைவியை வேலைக்கு எடுத்துக்கிட்டு மகனை விற்று ஒரு பொய் சொன்னால் போதும் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேங்கிறாங்க. வாய்மை மட்டுமே தான் ஹரிச்சந்திரன் சொன்னார். இந்த சதையை நான் ஸ்கூலில் தான் கேட்குறேன். அப்புறம் ஹரிச்சந்திரன் படமாக பார்க்கவே முடியாது, அழுதுரும். ஏன் இது பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு, என்ன தான் கிடைக்க போகுது அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு என்ன தான் கிடைச்சிது. இந்த ஹரிச்சந்திரன் உண்மையாக கதை தானா இல்லை உண்மையாக இருந்த கதை தானா அப்படின்னு எனக்கு இருந்ததுனால ஒரு நாள் அந்த மயானம் ராயபுரத்துக்கு தள்ளி நார்த்தில் மயானம் ஒன்று. அந்த மயானம் கடற்கரை ஓரமாக இருந்தால அந்த மயானம் ஃபுல்லாக கடல் மண்ணு தான். அதாவது புதைக்கிறதுக்கு மண் தோன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கையிலே பறிச்சிடலாம். 6 அடி மண் தோண்டணுன்னா ஒரு 10 நிமிஷம் சொன்னவொடனே அப்பயே தோண்டிடுவாங்க. மண் வெட்டி போட்ட உடனே அள்ளி எடுத்து போடலாம், வெண்ணெய் மாதிரி எடுத்து போட்டு அது சதுரமாக நீட்டாக கட்டிடுவாங்க. அப்புறம் பணத்தை போட்டுவிடுவாங்க. இப்போ எங்களுக்கு பொழுதுபோக்குறதெல்லாம் அந்த பணத்தை சுடுறதும் பணத்தை புதைக்கிறதும் தான். இது ஒரு பொழுதுபோக்கு. மயானத்தில் ஒரு தவம். அப்போ அங்கே தான் ஹரிச்சந்திரனுடைய சிலையை நான் பார்ப்பேன்.
அந்த வெட்டியானாக அந்த ஹரிச்சந்திரன் சிலையை அங்கே இருக்கிறது பார்க்க. இவர் தான் ஹரிச்சந்திரனா? அப்புறம் அவர்கிட்ட நான் கேட்பேன், இந்த பொழப்புக்கு தான் நீ வந்து பொய் சொல்லாமல் வாழ்ந்தியா? மயானம் தான் உனக்கு இருப்பிடமா? இங்கே நிற்கிறதுக்கு தான் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டியா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்பேன், அந்த சிலைகிட்ட. அது எங்கே பதில் சொல்ல போகுது? பின்னாடி அதுதான் நிறைய பதில் சொல்லுச்சு. எவ்வளோ நோய் வந்தாலும், தனக்கு துன்பங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை நோன்பாக எடுத்துக்கொள்ளுங்கிறார். உற்ற நோய் நோன்றல், இதுதான் தவங்கிறார். நீயே வந்து தண்டனை வேண்டாம். வாழ்க்கையில் துக்கங்கள் வரும். எல்லாருக்குமே, பிறந்தவர்களுக்கெல்லாம் துக்கம் ஒன்று உண்டு. நம்ம சுகம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒன்றுமே கிடையாதுங்க. சுகம்ங்கிறதே, அந்த சுகத்துக்காக எவ்வளோ பாடுபடணும் தெரியுங்களா? ஒரு சுகம்னு ஒன்று அனுபவிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒருத்தருக்கு ஏதாவது வீட்டுக்கு கரண்ட்டு வந்துடுச்சு, சீமெண்ணெய் விளக்கெல்லாம் போயிட்டு மின்சாரத்தை கொண்டு வரணும். எல்லாருக்கும் மின்சாரம் கொடுக்குறாங்க, மீட்ரு பொருத்தி அதை போய் செய்யணுன்னா எலக்ட்ரீஷியன் வேணும். அப்புறம் பல்பெல்லாம் வாங்கணும், ஒயரிங்கெல்லாம் பண்ணணும். ஏதோ பட்ஜெட் பார்த்தோம்னா 15 ரூபா தேவைப்படுது. 15 ரூபா கட்டிட்டோம்னா நமக்கு லைன் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 8 ரூபாய் 7 ரூபாய் செலவு பண்ணி ஒயரிங் பண்ணணும். ஒரு பல்பு தான். இல்லைன்னா அப்போ 4 சிம்னி விளக்கை ஏற்றுற இடத்துல ஒரு பல்பு போட்டால் போதும். அப்போ அந்த ஒரு சுகத்துக்காக எவ்வளோ கஷ்டம். அந்த ஒயர்மேனை பிடிச்சி அவனுக்கு 7 ரூபாயை கொடுத்து அந்த ஒயரிங்கை வாங்கி அந்த மண் சிவரில் அந்த ஒயரை பதிக்கிறதுங்கிறது, அவன் பின்ன இருந்துக்கிறான், இதுக்கு ஆணியே அடிக்க முடியாது, இது நான் என்னத்தை நான் கட்டுறது? அப்புறம் ஒரு சின்ன ஆணி அடித்து ஒரு மெட்டலில் ஒரு ஷீட் இருக்கும், அது ஒயரை வச்சு மடித்து கட்டிட்டு போவாங்க. அதுதான் முதல்ல ஒயரிங் பண்ணுறது. அப்புறம் சரி அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒயரிங்கெல்லாம் பண்ண பிறகு ஒயர்மேன் வந்து, நீங்கள் செய்து நாங்கள் பண்ண முடியாது, ஒயர்மேன் செய்தால் தான் கொடுப்போம் அப்படின்ற. இப்போ 7 ரூபா ஒயருக்கும் 15 ரூபா அந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்கும் மீட்ரு பொறுத்துறதுக்கும் எவ்வளோ அந்த ஒரு சுகம். ஆனால் அந்த லைட்டு போட்ட உடனே என்ன கஷ்டம், எல்லா துன்பமும் போயிடுச்சு. எத்தனை பேர் உனக்காந்து படிக்கலாம், எவ்வளோ நேரம் ஒன்றா படிக்கலாம். அந்த வீடே பிரகாசமாக இருந்தது பார்த்தோம், அந்த தெருவே பிரகாசமாக இருந்தது. எல்லார் வீட்லேயும் இந்த சீமெண்ணெய் விளக்கு போயிடுச்சு. ஏன்னா சீமெண்ணெய் வாங்கினோன்னா புட்டி எடுத்துகிட்டு போனேன். அது பேர் பாட்டிலுக்கு புட்டின்னு பேர். அந்த பாட்டிலுங்கிறத புட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு புட்டி எண்ணெய் 4 அணா. இந்த 4 அணா எண்ணெயை வந்து புனலை ஊற்றி அவங்க அளந்து கொடுப்பாங்க. அது நுரையோடு வரும். அப்புறம் நுரை அடங்கின பிறகு குறைஞ்சி போயிடும். அதனால் நுரையில்லாமல் ஊற்ற சொல்லி அதை வாங்கி போய் விளக்கேற்றி வைக்கும்போது இந்த லைட்டு இப்படி போட்ட உடனே லைட்டு தொட்ட உடனே ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கோ திரியை வெட்டணும், கரியை நீக்கணும், சிம்னியை துடைக்கணும், கீழே கையிலெல்லாம் சிமெண்ட் இல்லாமல் அது ஏற்றணும், இத்தனை செய்து முடிக்கணும். அப்புறம் மழை காலம் வெயில் காலம் வந்துடுச்சுன்னா அதை நிறுத்த முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு சுகம்னு வந்ததுன்னா இந்த சுகம் அடைவதற்கே எவ்வளோ துன்பம் தெரியுங்களா? அந்த சுகம் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அது தரக்கூடிய, இப்போ பல்பு வாங்கி மாட்டியாச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது தெரியுமா? ஃபேனு போடுன்னு கேட்கும், அது ரேடியோ வாங்குன்னு சொல்லும், இதெல்லாம் சொல்லும். அப்புறம் இன்னொன்று வண்டியாக துன்பங்களை நம்ம விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு ஒரு சுகத்தை இடம் கொடுத்தோம்னா அது துக்க ரூபமானது தான் சுகம்னு சொல்கிறாங்க. சுகங்கிறது ஒரு ஏமாத்து. நம்மளை எப்படியாவது உலகத்தை வாழ வைக்கணுங்கிறதுனால சுகம்னு ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்து பகவான் இது பண்ணியிருக்கிறார். ஆனால் துக்கத்தை தான் அனுபவிக்க வைக்கிறார். இந்த சுகமே துக்க ஸ்வரூபந்தான். அப்புறம் அந்த சுகத்தை காப்பாற்றுறதும், அதை மறுபடியும் அது உண்டாக்குகின்ற மேலும் மேலும் சுகத்தை அது வந்து கொடுக்கும் பொழுதும் நாம் துக்கத்தை தான் அனுபவிக்கிறோம். எல்லா நிலையிலையும் ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு துக்கம், அப்புறம் குழந்தைக்காக கோயிலாக போகிறது துக்கம், அதுக்கு பல இடங்களில் போகிறது கெஞ்சி கூத்தாடி இந்த மருந்து அந்த மருந்து, இந்த கோயில் அந்த கோயிலாம் சுத்தனா துக்கம். அப்புறம் குழந்தை பிறந்துடுச்சு, ஒரே சுகம். எவ்வளோ நாள் நினைக்கிறீங்க? அப்புறம் காய்ச்சல், இருமல், அதுக்கு ஒரு பிரச்சனை. இப்படியே வாழ்க்கை முழுக்க துக்கங்களை நம்ம பார்க்குறோம். சுகங்கிறது மின்மினி பூச்சி மாதிரி, அப்பப்போ ஒரு சின்ன மின்னல் வெட்டு மாதிரி தான் நமக்கு வந்துட்டுருக்கு. வள்ளுவர் சொல்கிறாரு,
துக்ககரமானது தான் இந்த சம்சாரம், இந்த வாழ்க்கை, இந்த சரீரமே துக்கம்தான். அப்படிப்பட்டதை நீ ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு அதை நோன்பாக்கிக்கங்கிறார். நோயிலே தோல்வதென்ன கண்ணபிரானே, கண்ணபெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன அப்படிங்கிறார் வள்ளுவர். பாரதியார். எனக்கு துன்பம் நோயின்னு எனக்கு கொடுக்குற நோய் என்ன படுத்த படுக்கையாக்கிறது இல்லை. இந்த காசு பிரச்சனை, வட்டி வாங்குற பிரச்சனை, இந்த ஒரு சின்ன சீரு செய்யணுங்கிற ஒரு பிரச்சனை, செருப்புன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு செருப்பு வாங்கணுங்கிறது முடியாமல் கஷ்டப்படுறான். அப்புறம் இந்த செலவு முக்கியமா, அந்த செலவு முக்கியமா, அந்த செலவு முக்கியமா அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா செலவும் முக்கியமாக இருக்குது. ஆனால் காசு வந்த நேரத்தில் அது மறைஞ்சு போயிடுது. இவன் யோசனை பண்ண செலவு ஒன்று கூட பண்ணாமல் புது செலவு அது எடுத்துகிட்டு போயிடுது. காசை வாங்கினேன் பையில் போடலை, காணா போன இடம் தெரியல. தங்கவேலு ஒரு பாட்டு. காசை வாங்கினேன் பையில் போட்டேன், போடல காசு போன இடம் தெரியல. இப்படி தான் இந்த சுகங்கிறோம். உண்மையிலே மோட்சங்கிறது சுகப்பிராப்தி இல்லை, துக்க நிவர்த்தி. இந்த துக்க நிவர்த்திக்கு ஒரே சாதனம் தவம்ங்கிறார். உற்ற நோய் நோன்றல். பிரச்சனை வருதா, அது நோன்புன்னு எடுத்துக்க. கரண்டே இல்லாமல் வாழறது ஒரு நோன்புன்னு எடுத்துக்க. ஏன் சங்கரர் காலத்தில் எவ்வளோ பாஷ்யங்கள் எழுதினார்? நான் மின்சார பல்பில் எழுதினார். ஃபேன் போட்டுட்டு இருந்தாரா? பெட்டில் உட்காந்துட்டு மெத்தையில் உட்காந்துட்டு இருந்தாரா? பாறையில் உட்காந்துக்கிட்டு, ஓலையில் உட்காந்துக்கிட்டு, நதிக்கரையில் மண்ணில் பூரானும் பூச்சிகளும் ஓடும்போது அதுக்கிட்டே தன்னை காப்பாற்றிக்கிட்டு, குளிருக்கு விதமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் நர்மதா நதிக்கரையிலையும் காசி மாநகரத்துலேயும் அவர் எழுதலையா? ஓலையில் எழுதலையா? அந்த ஓலையை ஈரம் படாமலும் காயாமலும் அது பதுப்படுத்த வேண்டாமா? அதெல்லாம் நோன்பு தான். அது உயிருக்கு உருகன் அப்படி வாழ்ந்து இன்னொரு உயிருக்கு துன்பம் தராமல் வாழணுமா. அதுதான் தவங்கிறார். தவங்கிறது ரெண்டு விதம். உன் துன்பத்தை நீ தாங்கிக் கொண்டு பிறருக்கு எந்த துன்பமும் விளைவிக்காமல் வாழ்வது பேர் தவங்கிறார். இப்போ நீங்கள் படித்து பாருங்கள். செங்கோல் போன்றவங்களும் மொட்டை போன்றவங்களும் திருக்குறளுக்கு உயிர் கொடுக்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அற்றே தவத்திற்கு ஒரு, அதைத்தான் செய்யாமை அற்றே, ஒருகன் செய்யாமை அற்றே, யாருக்கும் இம்சை தராமல் வாழ்ந்து தனக்கு வருகின்ற இம்சைகளை நோன்பாக எடுத்துக்கொள்வது தான் தவம் என்று ஒரு டெஃபினேஷன். இது தாண்டா அதுக்கு உரு அப்படிங்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு குரலை தள்ளிட்டு மூணாவது போகிறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச குரல்களை நம்ம எடுத்துக்கிறோம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றையவர்கள் தவம். இதன் உள்ள அர்த்தம் என்னன்னா, துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி. துறவிகள் என்று சொல்லக்கூடிய துறந்தவர்கள் எதை துறந்தார்கள்? அவர்கள் வீடு வாசல் மனை மாட்சி சொத்து சுகம் இவற்றெல்லாம் துறந்தார்களா? இல்லை. தன் மனதிலிருந்து உணர்வுகளை துறந்தார்கள். இந்த உணர்வுகள் ரெண்டு விதங்க. இந்த மனசில் உணர்வுகள் வரும். ரெண்டு விதமான உணர்வுகள் தான் பல பேருக்கு சொல்கிறாங்க. ஒரு விதமான ஒரு உணர்வை எல்லாரும் விரும்புறதில்லை, அது துன்பம் தரக்கூடியதாக இருக்குது. அதை கோர விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராக பயக்ரோதம், அழுக்காறு, அதையும் சேர்த்துக்கலாம். ராகம்னா காமம், பேராசை. பேராசை வந்துடுச்சுன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்தாவிட்டால் எடுத்து தன் பக்கத்தில் வச்சுக்குவாங்க, எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க, கூரையில் சொருகிடுவாங்க, பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. நிறைய பொருள் வந்திருக்கும், சாப்பிட பொருள், யாருக்கும் பங்கிட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. பார்த்து பார்த்து அது கெட்டு போகிறது குப்பையில் கொட்டுவாங்க. இது பேர் காமம். பொருள் ஆசை, மண் ஆசை, எல்லாத்தையும் இடத்த வாங்கி வாங்கி போடுறது, அங்கே எட்டி கூட பார்க்குறதில்ல. அவங்க யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல அந்த தெரு வழியாக நடக்கிறாங்க, அந்த நிலத்து வழியாக நடக்கிறாங்கன்னா அவங்க ஒரு குழி வெட்டி போட்டுருவாங்க, மரத்தை வச்சு மறைச்சிடுவாங்க, முள்வேலி போடுவாங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு மரம் இருந்து ஒரு வீடு இன்னொரு வீடு இருக்குதுங்க. வீட்டுக்கு நடுவில் ஒரு காம்பவுண்டு வால். இந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு,
துணி காய போடுறதுக்காக ஒரு மூங்கில அவங்களுடைய ஜன்னல்லேருந்து காம்பவுண்ட் வாலுக்கு போடுறாரு. ஜன்னல்லேருந்து காம்பவுண்ட் வால் ஒரே வயர் இருக்கிறதுனால ஒரு மூங்கில் போட்டோம்னா அதில் துணி போட்டு காய போடலாம். அந்த மூங்கில 1 இன்ச்சு அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே நீட்டிட்டு அவங்க அந்த தெருவை தாண்டி இந்த தெருவுக்கு வராங்க. என்ன அந்த தெருக்காரங்க பின் வீட்டுக்காரங்க இங்கே வராங்களே, எவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு உங்கள் மூங்கில் இந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்குதுங்க, போக வர இடிக்குதுங்க. அது பின்பக்கம் அவங்க வீட்டுக்கு, அங்கே யாரும் போகிறதும் கிடையாது வர்றதும் கிடையாது. மனசு பொறுக்கிறது இல்லை. 1 இன்ச்சு அந்த மூங்கில் நம்ம வீட்டு பக்கம் துருத்திட்டு இருக்குது. கடவுளே, இதுக்கு இந்த ஆசைக்கு அளவே கிடையாதா? தன்னுடைய பொருளை யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்களா? ஆகாயத்தில் இருக்க ஒரு பொருள் கூட நம்ம வீடு கட்டணும்னா ஆகாயம் வரைக்கும் நம்ம தான். நீங்கள் 1 சென்ட் வாங்கினா கூட சொர்க்கம் வரைக்கும் அந்த ஆகாயம் உங்களுக்கு தான். அந்த இடத்துல யாரும் ஒன்றும் வரக்கூடாது, காக்கா கூட பறக்கக்கூடாது அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஏரியா மேலே பறக்குது அப்படி. அப்படிப்பட்ட பேராசை, காமம், அது பேர் காமம். தனக்கு மட்டுமே இன்பம் இருக்கணும், மற்றவங்க இன்பம் இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய இன்பத்தை பார்த்து சகிக்க மாட்டாங்க. என்ன வீட்டில் பக்கத்தில் இருந்த ஒரே பேச்சு சத்தம் நிறைய கேட்குதுன்னு அவங்க சொந்தக்காரங்க 2-3 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜன்னலை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா புதுசாக புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சொந்தக்காரங்க. அவங்க ஊர்லேருந்து மாங்காயெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு பெரிய மூட்டை நிறைய புளி மூட்டை அவங்க ஊரில் மரத்தில் அடித்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்தவொடனே இங்கே வந்துட்டு திரும்பினோட ஒரு முகத்தில் ஒரு கடுகடுப்பான ஒரு கோபம். அப்புறம் பக்கத்தில் குழந்தை வந்து தலையில் நட்டுன்னு ஒரு கொட்டு. எதுக்கு அடித்தாங்கன்னே தெரியல. இந்த ஆளை பிடிச்சி திட்டுறாங்க. ஜன்னல் வழியாக அவங்க வீட்டில் இந்த மாங்காயும் புளிய மூட்டையும் 2-3 சேலைங்களையும் பார்த்துட்டாங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான உதாரணங்கள் தான் சொல்கிறேன். நான் பணக்காரங்களை பற்றியே பேசலை. ரொம்ப சாதாரண மக்கள். இவங்களால தாங்கவே முடியல. இந்த வயிறு பற்றி எரியுது. பார்க்குற பொருளெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க கையில் அதுங்க கிடைக்கல. ஒரே புகார் சொல்கிறாங்க. ஏன் இதை மாதிரி இதெல்லாம் என்னப்படி உணர்வுன்னு நினைக்கிறீங்க? இந்த உணர்வு ஒருத்தனுக்கு நிரந்தரமாக இருந்துன்னு வைங்க, யாரை பார்த்தாலும் அவனுக்கு அப்படி தான் இருக்குதுன்னு வைங்க. ஒரு எரிச்சல் முகத்தில் எப்படி இருக்குங்க? சந்தோஷம் இருக்குமா? கடுகடுன்னு இருக்கும்ல. நாய் கூட அப்படி தள்ளி போயிடும். காக்கா பறந்தா கூட அந்த பக்கம் ஓடிடும், இந்த பக்கமே வராது. அந்த உணர்வுனால ரத்தத்தில் எப்பவுமே ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குங்க. சில பேருக்கு எச்சரிக்கை உணர்வு, யாரையும் நம்ப மாட்டாங்க, சந்தேகம். ஏதோ சிரிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஏதோ கேட்டுடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்காரர் வந்து 2 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அவங்களோட பேசியிருந்தானாக்கா இங்கேருந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த ஆளுக்கு பேச்சுன்னுமா ஒன்று ஆள் கிடைச்சா பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் வந்த உடனே என்ன அப்படி பேச வேண்டியது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அப்படி அனுப்ப முடியும், நம்ம உடனடியாக அனுப்ப முடியாதுல்ல, 2 வார்த்தை அவரும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்படியே தான் சொல்கிறீங்க, உருப்படுறதுக்கே வழி கிடையாது அப்படின்னா திட்டு. அந்த உடம்புல விஷம் ஏறி போகுது. அது ரத்த அடைப்பை உண்டாகுது, அஜீரணத்தை உண்டாகுது, என்னென்ன நோய்களுக்கெல்லாம் காரணமாயிடும். எல்லாமே இந்த உணர்வுகள் தான். ஓயாமல் கோபம், ஓயாமல் பொறாமை, ஓயாமல் பேராசை, சில பேருக்கு ஓயாமல் பயம், எச்சரிக்கை. பயம்னா வந்து எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமையானது. எங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எச்சரிக்கையாக இருந்துக்குவாங்க. அது பால் நாலுலேருந்து பாலுக்கு இருக்க மாட்டாங்கன்னா இன்றைக்கே வாங்கி வச்சுடுவாங்க. அப்புறம் அரிசி தட்டுப்பாடு வருதுன்னா மூட்டையாக எடுத்து இறக்கி வச்சுடுவாங்க. 2 போட்டு 3 போட்டு போடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் எதுவுமே எச்சரிக்கையாக இருப்பாங்க, எதுவும் கொடுத்துடவே மாட்டாங்க, பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பாங்க. இந்த எச்சரிக்கை உணர்வு, ஜாக்கிரதாங்கிற இந்த எச்சரிக்கை உணர்வு அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானதுங்க. அது தீராத நோயை கொடுத்துரும், மனநோயை உண்டாக்கிடும். இதெல்லாம் கோர உணர்வுகள். இது கூடாது. சாந்த உணர்வுகள் இருக்குது, இதுக்கு எதிர்ப்பதமாக. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம சொன்னமே செங்கோல் மாதிரி தவத்திலே இருக்கிறது, யாருக்கும் இம்சையே கொடுக்கறது இல்லை. அந்த வாசுதேவன்
எப்படி ஒருத்தர் புள்ளி பண்ணக்கூடிய அந்த முரட்டு பையனை பேனாவை பிடிச்சின்னு சமாதானப்படுத்தி வாழ்க்கை முழுக்க அவனை உற்ற நண்பனாகிட்டான். வாசுதேவனுக்கு மேலே யாராவது ஸ்க்ராட்ச் வந்தால் கூட ஓடி வந்துடுவாங்க. எவனோ ஒருத்தவனை அடித்து துன்புறுத்தினானோ அவன் பாடி கார்டாக இருக்கிறான். இப்போ திருவள்ளுவர் சொன்னது உண்மைதானே. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், ஒருத்தாருக்கு பொன்றும் புனையும் புகழ். அப்படி அவர் சொல்கிறார். நீ பழிக்கு படி வாங்கிட்டுனா அன்னைக்கு மட்டும்தான் சுகம், ஆனால் பொறுத்துட்டு நான் வாழ்நாள் முழுக்க இன்பங்கிறார். வாழ்நாள் முழுக்க இன்பம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு தடவை பொறுக்கக்கூடாதா? இன்னும் ரிவார்டு எவ்வளோ பெருசாக இருக்குது சொல்கிறார். இந்த மக்கள் சுகம் துக்கம்னு சொல்லக்கூடிய 2 உணர்வுகளையும் ஊசலாடுறாங்களே, உண்மையிலே 2 இருக்குதா? சுகமே துக்கம்தானே சொன்னேன், அப்போ துக்கம்தானே வாழ்க்கை. இப்போ துக்கமான உணர்வு எதுன்னு கேட்டோம்னா இந்த பேராசை, பொறாமை, பயம், எரிச்சல், இதுதான். அப்போ சுகம்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்டோம்னா இந்த உணர்வு இல்லைன்னா சுகம். சுகம் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், பணம் பொட்டி பொருள்கள் எதுவுமே வேண்டாம். இந்த துன்பம் தருகின்ற இந்த உணர்வுகளே நம்ம விடுதலை பட்டா போதும் இல்லையா? எவன் ஒருவன் இந்த துன்ப உணர்வுகளை தரக்கூடிய உணர்வுகளுக்கு வெற்றி பெற்றுட்டானோ, அவனோட கொஞ்சம் கூட ஆசை இல்லையோ, கொஞ்சம் கூட கோபம் இல்லையோ, கொஞ்சம் கூட பயம் இல்லையோ, கொஞ்சம் கூட எரிச்சலோ பொறாமை இல்லையோ, எச்சரிக்கை உணவு இல்லையோ, அவன் மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பூத்த தாமரை மாதிரி இருக்கும். அன்னைக்கு நான் செங்கோல அந்த மன்னார்சாமி கோயிலில் பார்த்த முகம் அப்போ பூத்த மல்லிகைப்பூ மாதிரியும் அப்போ பூத்த தாமரை மாதிரி இருக்குது. ஏன்னா மனசில் ஒரு களங்கம் இல்லை. அந்த களங்கம் இல்லாத மனசு பேர் தான் துறவுங்க. துறவிகள் யார் அப்படின்னு கேட்டால் களங்கம் இல்லாத மனசு இருக்கிறவங்க. அவங்கள தான் இப்படிப்பட்ட மனதுடையவர்களை எப்படியாவது இந்த உலகத்தில் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இல்லறத்தில் இருக்கவங்க தவம் செய்வதில்லையா? இவங்க தவம் செய்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கான கதி. இந்த துறவிகள் யாரை நம்பி இருக்கிறாங்க? இல்லறத்தாரை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்போ இல்லறத்தால் ஏன் அவங்க எல்லாம் தவம் பண்ணுறதில்ல? நீங்கள் ஏன் துறவி ஆக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இந்த துறவிகளெல்லாம் காப்பாற்றுறதுன்னாங்க. அதுதான் எங்கள் துறவுங்க. இல்லத்தாருக்கு ஒரு நோன்பு இருக்குது, இல்லத்தாருக்கு ஒரு தவம் இருக்குதுன்னா தவம் ஆற்றுவதில்லை, தவம் செய்பவரை காப்பாற்றுவது. அது பெரிய தவமா? துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, இந்த துறவி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உணவு, உடை, உறையுள், அவங்களுக்கு பசி வராமல் பார்த்துக்கிறதுக்கும், அவங்க நாட்டில் உயிரோடு இருக்கட்டும், அன்பு தழைக்கட்டும், இந்த அகிம்சைக்கு அடையாளமாக அவங்க தவமாக இருக்கிறாங்க இல்லையா? அதை உருவத்தை காப்பாற்றணுன்ற பொருட்டு மறந்தார்கள் மற்றையவர் தவம். மற்றவங்கெல்லாம் மறந்துட்டாங்களா? மற்றவங்கெல்லாம் எங்கள் இடத்துல யார்? இல்லறத்தால் குடும்பம் நடத்துக்கிட்டுறவங்கெல்லாம் தவம் செய்ய முடியாது. அவங்க ஏன் அப்படி இல்லறத்தில் இருக்க பாடுபடுறாங்க அப்படின்னா அதுதான் அவங்க தவமா. அவங்க இந்த சன்னியாசிகளை, இந்த கிரகஸ்தர்கள் சொல்லக்கூடியவர்கள் காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ தவத்துக்கு எப்படியெல்லாம் உதாரணம் சொல்கிறார் பாருங்க. தவங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பத்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு உடம்பை வருத்திட்டு உட்கார்றது இல்லை, கர்ம யோகமாக வாழ்வது தான். அதுதான் தவம். ஒரே ஒரு குறிக்கோள் இங்கே, மன தூய்மை, மனதுக்கண் மாசிலன் ஆதல். அதான் அனைத்து அரண். ஆகுல நீரை பெற மீதி எல்லாம் அரணே கிடையாதுங்கிறார். மனதுக்கண் மாசிலனாக வாழ்வதற்கு என்ன செய்கிறியோ அது தவம், அதுதான் அறம் அப்படிங்கிறார். அப்புறம் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். சரி, என்னதான் இந்த தவத்தினால பயன்? வேண்டியது வேண்டியாங்கு எய்தல். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்குமா இந்த தவத்தினால? இப்போ என்னென்ன வேணும்னா காரு, பங்களா, ஏரோப்ளேன், நகை, செட்டு, புகழ் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு? கிடைக்கும். அதுக்காக இந்த தவம் பண்ணா இல்லை. ஒருவேளை அதெல்லாம் கொடுத்தாக்கா அவர் சொல்லிட்டார், வேண்டியாது வேண்டியாங்க எய்துதல் அப்படிங்கிறார். சரி, ஒருத்தவனுக்கு பிளான் கேட்குறான், உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறார். சாட்சாத்
நாராயணனே வந்துட்டார், லக்ஷ்மியோடு வந்துருக்கிறார். அந்த அம்மா கூகுள் பேயோட வச்சுருக்குறாங்க. லக்ஷ்மி, பக்தா என்னென்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னு. இவன் லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பான், அப்படியே எடுத்து விடுறான். அது ஒரு ரிப்பன் மாதிரி போகுது. உணவு வகைகள், உடை வகைகள், அப்புறம் வீட்டுக்குள்ளுக்கு தட்டுமுட்டு சாமான்கள், உறவினர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு அப்படின்னு என்னென்னவோ வேண்டிய அதான் கற்பக விருட்சம் வந்துருக்குறாங்களே லக்ஷ்மி அம்மா. சரி, எது கொடுத்தாலும் சரி, ஒரே செக்கு போட்டு கொடுக்குறேன்டா, ரெடி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நாராயணன் கேட்குறாரு, இவ்வளவும் கொடுத்தா உனக்கு என்னடா கிடைக்கும்? சாமி சுகம் அப்படின்றார். அப்போது சுகம் தானே உனக்கு வேணும், இதுக்கு எது இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு? ஒரே வார்த்தையில் எனக்கு சுகம் கொடுன்னு கேட்டிருக்கலாமே. அது நான் நினைக்கிறேன் சுவாமி, இதுலேருந்து தான் சுகம் வருது. இல்லைடா, இத்தனையும் கொடுத்தாலும் உனக்கு சுகம் இருக்காது. கொடுத்து சொல்லுங்கள் சாமி, கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி சொன்னா எப்படின்னு. அப்புறம் சரி லக்ஷ்மி அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு. அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சிடு. ஆனால் சுகம் மட்டும் அவனுக்கு இல்லை. அவனை மாதிரி துக்கமான ஆள் யாரும் பார்க்கவே முடியாதாயிட்டான். பாய் விடுத்து பருப்பவரெல்லாம் வாய் திறந்து தூங்குகின்றார். பஞ்சனையில் நாம் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. முத்து நவரத்தினும் தந்திடுவேன், எனக்கு தூக்கத்தை மட்டும் கொடுத்துடா அப்படின்னு ஒரு பாட்டு. சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா. பாய் விரித்து படுப்பவரெல்லாம் வாய் திறந்து தூங்குகிறார். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. நான் என்கிட்ட இருக்க நவரத்தனெல்லாம் கொடுத்துட்றேன், தயவுசெய்து இந்த தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் கொடுடா அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி கொடுக்க முடியும்? அது ஒருத்தனுடைய தன்மை இல்லையா? இப்போ சுகம் தானே ஒருத்தன் வேணும். அதை தான் சொல்கிறார், வேண்டியது வேண்டியாங்கு எய்தலால். நீ என்னெல்லாம் வேண்டும்னு சொல்கிறியோ அதெல்லாம் சுகத்துக்கு தான். நீ எதை வேண்டுனாலும் உன்னுடைய தேவை இங்கே பூர்த்தியாகிறது சுகம். ஒருத்தனுக்கு சுகம் மதுபானத்தில், இன்னொருத்தருக்கு சுகம் புகழில் கைத்தட்டணும் நிறைய பேர், இன்னொரு சுகம் சினிமாவில் எங்கேயாவது தலை காட்டிடணும், போஸ்டரில் பேர் வரணும், காது குத்து திருவிழாவுக்கு ஒரு படம் போட்டு போஸ்டர் வந்துடணும், அதில் குட்டி குட்டியாக 4-5 பசங்க தலை. ஏன்னா காது குத்து விழாவுக்கு அப்புறம் பெண்ணு பூப்பு நீட்டு விழாவா அதுக்கு போட்டு ஒரு பெரிய போஸ்டர் செய்கிறாங்க, பேனர். அதில் நிறைய தலைகள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த நீட்டு என்ன சம்பந்தம் தெரியல. சில ஊர்களில் இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சென்னை பக்கத்தில் இருக்க விழுப்புரம் இந்த மாதிரி ஜனங்க அங்கெல்லாம் போனோம்னா புகழுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் தானே, கோயம்புத்தூர்லையும் அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் நான் பார்த்தேன், ஏதாவது தெருவில் இறந்தாலும் பிறந்தாலும் திருமணமானாலும் இருக்குது. ஆனால் அந்த தம்பதிகளோ அந்த ஆளோ பிரதானமான படத்துக்கு கீழே குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சுகம். எவ்வளோ நேரம் சுகம்? இந்த சுகம் மட்டும் தானே நீங்காத சுகம். அந்த சுகத்துக்கு பேர் தான் சௌகரியம்னு பேர். சௌக்கியம், சுகம் தான் சௌக்கியம்னு நம்ம சொல்கிறோம். எவன் ஒருவன் சௌக்கியமாக இருக்கிறான்னா இந்த தவத்தினால தான் கிடைக்குதான். அதனால் ஈண்டு முயலப்படும். எனவே ப்ளீஸ் டூ, இதை முயன்று பார். நீ தவத்தை முயன்று பார். தவம் என்ன? உற்ற நோயை ஏற்றுக்கொள்ளுதல், மற்றவங்களுக்கு உருகன் செய்யாமல் இருத்தல், மற்றவங்களுக்கு துன்பம் தராமல் உனக்கு வர துன்பத்தை ஒத்துக்கிட்டோம், இப்படி வாழ்ந்து பாரு, சுகமாக இருக்கும். பயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்த்தா. நம்ம நோயை எடுத்துக்கணுங்கிறீங்க, யாருக்கும் தொந்தரவு பண்ண முடியல, அது எப்படிங்க சுகமாக இருக்கும்? ட்ரை, ஈண்டு முயலப்படும். ப்ளீஸ் ட்ரை அப்படிங்கிறார். செய்து பார். வேண்டியாங்கு எய்தலால். கிடைச்சதல்ல, எதெல்லாம் கிடைச்சா கிடைக்குமோ அத்தனையிலும் என்ன கிடைக்குமோ அதை கிடைப்பதால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். கட்டாயம் தவம் செய்யணுங்கிறார். சரி, தவம் செய்வதுங்கிறது என்னங்கன்னு சொல்கிறீங்க? தவம்னு இந்த சுவாமி தான் தவம்னாக்கா வாழ்கின்ற வாழ்க்கை முறையே தவம்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் இல்லறத்தில் இருந்துகிட்டே அது தவம்னு சொல்கிறாரு. ஏன்னா தவசிகளுக்கு அவங்க உதவியாக இருக்கிறதுனால. என்ன தான் தவம், எப்படி தவத்தை செய்யறது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நீ இதை தான் செய்யணும். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு.
அப்போ 2 விஷயம் சொல்கிறார். தவம் செய்வது தன் கர்மம் செய்தல், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருத்தல். தன் கர்மம் செய்தல் அது பேர் ஸ்வதர்மம்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். ஸ்வதர்மம். உன்னுடைய தர்மம் என்ன அப்படின்றார். என்னுடைய தர்மம் என்ன, என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். இங்கே வா, உனக்கு தர்மம்னா நீ சத்திரியனா, அதாவது நீ நிர்வாகியா? இல்லைங்கய்யா. நீ பார்ப்பனனா, அதான் அந்தனனா, பூஜாரியா, வேதம் ஓதுறவனா? இல்லைங்கய்யா. நீ பெரிய இண்டஸ்ட்ரி நடத்துறியா, வேளாண் பண்ணுறியா, மாட்டு பண்ணை வச்சுருக்கியா, நெசவு தொழில் பண்ணுறியா? இல்லைங்கய்யா. அப்போ நீ யாருன்னு? கூலி வேலை செய்கிறீங்கய்யா. உன் தர்மம் என்ன தெரியுமா? கூலி வேலை செய்கிறதாண்டா. மீது 3க்கு ஆசைப்படாமல் இருக்கணும். எனக்கு நிர்வாகம் இல்லை, எனக்கு கோயிலில் வந்து பூஜை செய்யணும், நான் நிர்வாகியாக இருக்கணும், நான் மில் வச்சு நடத்தணும், வேண்டாம். அது உனக்கு இடும்பையை தான் தரும். பரதர்மம் எப்பவுமே துன்பத்தை தான் கொடுக்கும். உனக்கு இது ரொம்ப சுலபம். ஏன் இதை செய்தால் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் என்றைக்குமே நாங்கள் உழைப்பால் தான் இருக்கணுமா, கூலி வந்தது செய்யணுமா, நாங்கள்லாம் பங்களாவில் இருக்கக்கூடாதான்? தரேன், கூலிக்காரன் தானே, பங்களாவில் போய் பார். நீ தேடின இப்போ இருக்கிற சுகம் உனக்கு கிடைக்காது. ஒரு நிருபர் வண்டி இழுக்கிறவனை போய் கேட்குறார். அவன் வண்டியை தள்ளிட்டு வரான். நில்லுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க இந்த மாதிரி தண்ணி பாட்டில் கொடுத்து குடிங்கன்னு கொடுத்துட்டு நின்றுட்டார். சொன்ன உடனே, எப்படிங்க இந்த வேலைலாம் செய்கிறீங்கன்னு? மா என்னம்மா இந்த இது ஒரு பொழப்பாமா? அங்கே பாருமா, ரிக்ஷாக்காரன் அவன் சைக்கிள் என்னை விட 3 மடங்கு சம்பாதிக்கிறாமா. நான் இது இழுத்தா கூட அவன் சம்பளத்தில் கொஞ்சம் தான் கிடைக்கும், அவன் மீதி நேரத்தில் நல்லா ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் இவங்களும் அப்போ ரிக்ஷாக்காரங்க போகிறாங்க. அவன் ரிக்ஷாவை மெரிச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்றாங்க, நீங்கள் இந்த வேலையை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. இது ஒரு பொழப்பாமா? பாருமா, என்கிட்ட என்ன பேரம் பேசுகிறாங்க, ஆனால் டாக்ஸியில் போகும்போது கேட்ட காசை கொடுத்துட்டு போகிறாங்கம்மா. அவன் சொகுசாக உட்காந்துக்கிட்டு அவன் 100 கணக்காக சம்பாதிக்கிறாம்மா. நாங்கள் மாடு மாதிரி வேலை செய்கிறோம், எங்களுக்கு கொடுக்க கஷ்டப்படுறாங்கம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் டாக்ஸிக்காரனை போய் கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறது, எந்த இல்லைங்க வண்டி ஓனருக்கு நான் 300 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க, அவங்களுக்கு 250 ரூபாய் அவருங்க பிடிக்கிறாரு, மிச்சம் இருக்க 50 ரூபாயில் நான் குடும்பம் நடத்துக்குள்ளே போதும்னு இருக்குதும்மா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பஸ் டிரைவர் மாதிரி இருந்துட்டேன்னா பிரச்சனையே இல்லைம்மா, மாத சம்பளம் வந்துடும். இப்போ பஸ் டிரைவருக்கு போய் அந்த நிருபர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி, இந்த தொழிலுக்கு மட்டும் வந்துடக்கூடாதும்மா, கையெடுத்து சாமியே எனக்கு இந்த தொழில் எனக்கு வேண்டாம். அப்புறம் என்னென்ன, இங்கே பாருங்கள் வண்டி எடுக்கிறான் பாருங்கள், அந்த வேலை எனக்கு போதுங்கிறான். மறுபடியும் அங்கே தான் வரணும். எல்லாருக்குமே தன் தர்மத்தின் மீது ஒரு விருப்பற்ற நிலை இருக்குது, இன்னொருத்தர் தர்மத்து மேலே விருப்பு இருக்குது. இப்போ எல்லாருமே அவங்க கடமை செய்துட்டு இருந்தால் விருப்பு போயிடும். இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க அந்த கர்மத்தை செய்துக்கிட்டே வெறுப்போடு தான் வாழறாங்க. எதுக்கு? எல்லாரும் தேவையாச்சு இந்த உலகத்துக்கு. வண்டி இருக்கிறவனும் வேணும், சைக்கிள் ரிக்ஷாக்காரன் வேணும், டாக்ஸி ஓட்டுற வேணும், பஸ்ஸு ஓட்டுற வேணும், ஏரோப்ளேன் ஓட்டுறவன் வேணும். ஏரோப்ளேன் போட்டால் அவன் அதான் சொல்லுவான், கூலிக்காரனுக்கு அது சந்தோஷம் இருக்குதுங்க ஐயா, எனக்கு என்னையா இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். கப்பலில் போகிறவனும் சொல்லுவான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சுகம் நீங்கள் தொழிலேருந்து தான் கிடைக்கணுமே தவிர இன்னொரு தொழிலை நீங்கள் செய்வேன்னு சொல்லி அதில் கிடைக்குங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அவங்கள வேணா கேட்டு பாருங்கள் அப்படின்னு. இப்போ பிராமணனை கேட்டால் சத்திரியனாக பிறந்திருக்கலாமே, சத்திரியனை கேட்டாக்கா நான் வைசியனாக பிறந்திருக்கலாமே, வைசியனை கேட்டால் நான் சூத்திரனாக பிறந்திருக்கலாமே, சூத்திரனை கேட்டால் இந்த பிராமணனாக பிறந்திருக்கலாமே, இப்படி தான் சொல்கிறாங்க. யாருமே ஸ்வதர்மத்தினுடைய மகிமையை தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த ஸ்வதர்மம் உனக்கு துன்பமாக தந்தா கூட அது தவம்னு எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறார். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. மீதி பேர் ஆசையினால் தன் கர்மத்தை விட்டு இன்னொரு கர்மம் வேணுங்கிறாங்க.
நான் டாக்டர் ஆகணும். வற்புறுத்தி குழந்தைங்கள பல லட்சம் கொடுத்து டாக்டர் ஆக்குறாங்க. ஒருவேளை நான் பியூசி படித்த உடனே மெரிட்டு படி எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருந்தா இங்கே சுவாமி கிளாஸ் எடுக்க மாட்டேன், எங்கேயாவது ஒரு டாக்டராக இருப்பேன், பெரிய டாக்டராக இருப்பேன். என்னை டாக்டர் ஆக்காமல் தடுத்தது மெரிட்டு கொடுக்காம 10,000க்கு விற்றாங்க 1973. இப்போ நினச்சி பாருங்கள், இப்போது என்னுடைய தர்மம் என்ன? டாக்டராக இருந்தால் என் தர்மமே மாறி இருக்கும். என்னோடய வர்ணாசிரமம் அப்படி இல்லை. எல்லாரும் ஆசைப்படுறாங்க. சரி, கொடுத்த கர்மத்தை நான் நல்லபடியாக விரும்பி செய்ததுனால மனசில் நிம்மதியாக வாழ முடியுது. சுதர்மம் தான் மன நிம்மதியை தருது, மன தூய்மை தருது. மீதியெல்லாம் ஆசை உட்பட்டு அவலப்படுகிறார்கள்னு சொல்கிறார். அவம் செய்வார் ஆசை உட்பட்டு அப்படின்னு. எப்படியாவது என் பசங்களை டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு அப்பா கடன்லாம் வாங்கி வெளிநாட்டு போய் படிக்க வைக்கணும், எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க. எங்கள் அக்கா பசங்கள்லாம் அங்கே படிக்கிறாங்க, எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் அங்கே படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரேஷன் கடையில் வேலை செய்கிறவர், எங்களுக்கு வருமானமே இல்லை, அதுக்காக எங்கள் குழந்தை மட்டும் டாக்டர் படிக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இருக்கிற ஒரு வீடை விற்று, அப்புறம் தன்னுடைய கூட வேலை செய்கிறவங்கிட்ட வந்து பெரிய ஒரு தொகையை கடன் வாங்கி மாதம் மாதம் சம்பளத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி நகைகளெல்லாம் விற்று வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அங்கே போனால் அவனுக்கு படிப்பே ஏறலை, வற்புறுத்தி கொண்டு போய் அங்கே விட்டுறாங்க. யூகேயில் போய் படிக்கும்போது அந்த லாங்குவேஜும் தெரியல, அந்த கலாச்சாரம் புரியல, ஒன்றுமே இல்லை, வேலையும் கிடைக்கல. 40 லட்சம் வீணாகி வீடு வந்து வெறுங்கையோடு திரும்பி வரான். துக்கமாக இருக்குது வாழ்க்கை. என்ன சுகம் கண்டாங்க? அப்பா ரேஷன் கடையில் வேலை செய்கிறவர், அம்மா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். பையன் அப்படி இருந்துடக்கூடாதான். என்னவோ சுதர்மங்கிறத யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய குணத்திற்கும் தன்னுடைய செய்யக்கூடிய திறமைக்கும் ஏற்றபடி தான் ஒருத்தனுடைய தர்மம் அமையுது. தர்மம்னா கர்மங்கள். இப்போ அவனுக்கு திறமையும் இல்லை, குணமும் இல்லை அவங்ககிட்ட. அப்போ வேறு ஒரு குணத்துக்கும் வேறு ஒரு கர்மத்தையும் அவன் எடுத்துக்கிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க அது துன்பத்தை தான் தரும். நம் குணத்திற்கு எது ஒத்து போகிறதோ அந்த குணத்துக்கு வேண்டிய தொழிலை நாம் செய்திடலாம். அப்போ குணம் எப்படி இருக்குதுன்னா 4 வகை குணங்கள் இருக்குதுங்கிறார். மக்கள்கிட்ட 4 வகை குணங்கள் இருக்குது. ஒரு குணம் அறிவை நாடுதல், ஒரு குணம் நிர்வாகம் நாடுதல், ஒரு குணம் உற்பத்தியை செய்தல், இன்னொரு குணம் சேவை செய்தல். இப்படி தான் குணம் 4 இருக்குது. இந்த குணத்தின் அடிப்படையில் இந்த கல்வி, நிர்வாகம், உற்பத்தி, சேவை, இது மக்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? சில பேர் கல்வியில் இருக்கிறாங்க, சில பேர் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, சில பேர் உற்பத்தியில் இருக்கிறாங்க, சிலர் சேவை செய்கிறாங்க, மாத சம்பளத்துக்கு இருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். எல்லாருமே கல்வி இருக்கிறவங்கன்னா நிர்வாகத்துக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? உற்பத்தி செய்ய ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? சேவைக்கு ஆள் இல்லைன்னா எல்லாருமே இண்டஸ்ட்ரி நடத்துகிறாங்க, எல்லாருமே எஜுகேஷன் பண்ணி டாக்டர் ஆகிட்டாங்க, எல்லாருமே நிர்வாகம் பண்ணுறாங்கிறாங்க. வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை. ஒரு 100 பாலையில் 500 பேர் வேணும், வேளாண்மையில் ஒரு 20-30 பேராவது வேணும். இப்போ இவங்கெல்லாம் யாருமே இல்லை. எங்களை தர்மம் அப்படி இல்லை, எங்களை எல்லாம் கூலி பலன் நினச்சிட்டிங்களா அப்படின்னு வேலைக்கு ஆள் இல்லைன்னா அண்டை மாநிலத்தில் தான் வந்து வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த கோயம்புத்தூர் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க வடநாட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க. இங்கே சேவை செய்வே ஆள் இல்லை, மற்ற வர்ணத்தார் மிகுதாங்க. இந்த சேவை மனம் நம்மக்கிட்ட போயிடுச்சு. அப்போ என்னாச்சு? எல்லார்கிட்டையும் ஒரு குழப்பமும் ஆசையை வட்பட்டு, ஆசையினால் தானே தர்மத்தை மீறறோம். தன்னுடைய தர்மம் டாக்டர் இல்லைன்னா டாக்டருக்கு போகிறோம், தன்னுடைய தர்மம் பூஜை இல்லைன்னா இவங்க மட்டும் ஏன் பூஜை பண்ணணும், நான் போய் கோயிலில் பண்ணுவேன்னு பண்ணணும். இவனால் பண்ண முடியுமா? எதுக்கு வீராப்பு? எத்தனை நாள் நீ பண்ணுவேன்? ஒரு வேளை ஒரு கோயில்கிட்ட அந்த மதத்தவர்கள், அந்த ஜாதியை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நாங்கள் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு. சரி, நீ தாராளமாக போ. என்ன ஆகுன்னு தெரியுங்களா? எத்தனை கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்த முடியாமல், டெய்லி பூஜை செய்யாமல், அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு, நீயா நானான்னு போட்டுக்கிட்டு, அவலமாக இருந்த சாமி அது செவமேன்னு உட்காந்துட்டு.
அவங்கவுங்க அந்த தொழிலை செய்யணுங்க. இது ஏனோ நம்ம ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. தவம் என்பது தன் கருமம் செய்தல். தன் கருமம் என்னென்ன? உன் குணம் எதுவோ அதுதான் நீ செய்யணும். 4 விதமான மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அறிவு சார்ந்தவர்கள், நிர்வாகம் சார்ந்தவர்கள், உற்பத்தி சார்ந்தவர்கள், சேவை உடையவர்கள். இவங்க சேவை இருக்கணும் இங்கே போட முடியாது, நிர்வாகியை கொண்டு போய் சேவை பண்ண விட முடியாது. அவன் ஆளை வேலை வாங்குறவன் எப்படி வேலை செய்வான்? அவன் குணமே அப்படி இருக்குது. உங்கள் குணம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். எப்படி தான் இந்த 4க்குள்ளே தான் இருக்கணும். இந்த குணத்தின் அடிப்படையில் உங்கள் தொழிலை நீங்கள் பார்க்கணும். ஜோதிடம் பார்த்து குழந்தை பிறந்த உடனே என்ன தொழில் செய்வான் அப்படின்னாக்கா அவன் குணம் எப்படின்னு பாருங்கள். அவங்க என்ன தான் உங்களுக்கு நீங்கள் அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாலும் அவன் அந்த குணத்துப்படி தான் வாழ்வான். குணப்படி தான் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த குணத்தின்படி நாம் எடுக்கின்ற தர்மம் என்ன கர்மமோ அது தர்மங்கிறாரு. அதைத்தான் தவங்கிறாரு. கர்மயோகத்தை தவம்னு சொல்கிறார். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. இப்போ ஆசை உட்பட்டு தான் மற்றவர் கர்மத்தை செய்கிறோம். நம்ம கர்மம் செய்தால் என்ன ஆகும்? ஆசை இருக்காதுன்னு தானே அர்த்தம். உண்மையிலே யாருக்குமே ஆசை இருக்காது. ஆசை இல்லாமல் தான் அதை செய்கிறாங்க. அதுதான் தவங்கிறார். அப்போது தவத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆசை நீக்கம் உண்டாகுது. ஆசை நீக்கம் தானே மோட்சம். மறுபிறவிக்கு காரணம் என்ன? காமம் தானே, ஆசை தானே. இப்போ மோட்சம் உனக்கு கிடைக்கணும்னா புருஷார்த்தத்தில் இருக்கக்கூடிய உத்தம புருஷார்த்தம் ஆகிய பரம புருஷார்த்தம் உனக்கு வேணும்னா ஆசையை நீக்குதல். ஆசையை நீக்கிறது தன் கருமம் செய்தல்ங்கிறார். பிறர் கருமம் செய்தனா அது ஆசையினால் செய்வேன். அப்போ ஆசை உன்னால் அழிக்கவே முடியாது. ஆசையை அழித்தால்தான் சுகம். ஆசை தான் துக்கத்துக்கு காரணம். புத்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே தெரியும், இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆசையினால் தான் சார். ஆசைப்பட்டு இதை செய்தேன், கடைசியில் துக்கத்தில் முடியும். எல்லாருடைய துக்கமும் ஆசையின் விளைவு தான். ஆசையை நீக்கிட்டா துக்கத்துக்கு இடமே இல்லை. ஆசை நீக்க ஒரே வழி என்ன சொல்கிறாரு? தன் கருமம் செய்தல். பிறர் கருமத்துக்கு ஆசைப்படுறது ஆசை வலையில் விழுந்து மோசமாகிறது. அர்ஜுனன் தன் கருமத்தை செய்ய விரும்பலை. அவன் போர்க்களத்தில் நான் துறவியாகுங்கிறான். பிறர் கருமத்தை செய்ய ஆசைப்படுறான். தன் கர்மத்தை செய்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனன் பேசப்படுறான். நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்கு. ஒருவேளை அன்னைக்கு பகவத்கீதை சொல்லி அர்ஜுனன் கேட்காம போனால் பகவத்கீதையும் இருந்திருக்காது, மகாபாரதமும் இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. ஆசையை கொல்லு. ஆசையை கொல்வதற்கு ஒரே வழி ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆசையை நீக்குதல் தான் தவத்தினுடைய மேலான ஒரு விளைவு. அப்போ தவம் எதுக்காக? ஆசையை நீக்குதல். ஆசையை நீக்கும் போது நிம்மதி கிடைக்குது, சுகம் கிடைக்குது. இந்த உலகத்திலேயே சுகம், மறுமையிலும் நமக்கு சுகம். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. இந்த நோன்பு செய்கிறாங்க இல்லையா, நோன்பு இந்த தவம் செய்கிறாங்கல்ல, வாழ்க்கையை தவமாக அர்ப்பணித்தவர்களுக்கு, செங்கோல் போன்றவர்களுக்கும், மொட்டை போன்றவர்களுக்கும், அந்த வாசுதேவன் போன்றவர்களுக்கும், அர்ஜுனன் போன்றவர்களுக்கும் எவ்வளவு துன்பங்கள் தெரியுங்களா? 1 2 மனைவியை மானபகம் பட்டாங்க. ராஜா குடும்பத்தில் வந்தவன், அவர் ராணி, அவள் அக்னிபுத்திரி, சுட்டு இருக்கிறவ. ஆனால் அவள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க அவமானத்தை சகிச்சிட்டு இருந்தா. பீமன்லாம் எப்படிப்பட்டவன்? அவன் வாயு புத்திரன், ஆஞ்சநேயனுடைய உரு. அப்படிப்பட்டவன். அவன் நினைச்சானா கசைக்கு பிழிஞ்சிடுவான் எல்லாரையும். அவன் மண்டி போட்டு உட்கார்ந்துருக்கிறான். தர்மர் எவருக்கும் இம்சை செய்யாதவர், தலையில் கிரீடம் இல்லாமல், ஆடை இல்லாமல், ஆபரணம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு மண்டி போட்டு இருக்கிறார். அர்ஜுனன் மண்டி போட்டு கிடக்கிறான். அர்ஜுனன் மண்டி போட்டு கிடக்கிறான். பீமன் கிடக்கிறான். நகுலன், சகாதேவன். அங்கே அவங்க கண் முன்னாடியே அவங்க மனைவி 5 பேருக்கும் பாஞ்சாலியை அவமானப்படுத்துகிறாங்க, கொச்சையாக பேசுகிறாங்க. சொல்லனாத துன்பம் அவங்க சகிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி
சுட சுட இது மாதிரி சுடுது, அவங்களுக்கு ஒரு சொல்லும் சுடுது. அந்த நோன்பு செய்தவர்களுக்கு சுட சுடரும் பொன் போல் எவ்வளோ சூடு பண்ணோம்னா அந்த தங்கம் மினுமினுப்பாகிட்டே இருக்குதான். நீங்கள் ஒரு பழைய வளையல் கொடுத்துறீங்க, அது உள்ள பழுப்பாக கிடக்குது, அழுக்கு கிடக்குது, மேலே வளைவு நெல்லுலெல்லாம் அழுக்கு கடைஞ்சிருது, எவ்வளோ ப்ரெஷ் போட்டுலாம் போகலை, ஒன்றும் வேண்டாம். அதை கொண்டு போய் புடம் போடுங்க, நெருப்பில் வச்சு அது போட ஒன்று அப்படியே ஜொலிக்குது. நான் பார்த்தேன், ஹேண்ட் டார்ச் வச்சு அதை அப்படியே சுட பண்ணுறாங்க. நம்ம கொடுத்த நகையை ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டு, குரூசிபிள்னு பேர், அந்த குரூசிபிளில் அப்படியே மூக்குத்தி வளையல் சின்ன சின்னதெல்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டு ஹேண்ட் டார்ச், அன்றைக்கி உமி போட்டு சுட வச்சாங்க. ஹேண்ட் டார்ச்சில் சுடும்போது அப்படியே தக்க 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 தக்கன்னு அப்படியே மின்னுது. அது எவ்வளோ சூடு தாங்குது. அந்த பாத்திரம், அந்த தங்கம், அது நாம இருந்து பார்த்தோம்னா அதுக்கு நிலையை நினச்சி பாருங்கள். ஆனால் அப்புறம்தான் அது விலை மதிப்பற்ற பொருளாக மாறுது. அது மின்னல் அதிகமாகுது. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும். துன்பம் சுட சுட நோற்பிப்பவர்க்கு வாழ்க்கையில் துன்பங்கிறத நீ பொன்னாக ஜொலிக்கிறதுக்காக நினச்சிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற அத்தனை மகாத்மாக்களும் சுகமாக பிறந்து சுகமாக வந்தவங்க இல்லை. ஒவ்வொரு நிலையிலும் துன்பத்தை அனுபவிச்சவங்க தான். அத்தனை துன்பத்தையும் அவங்க நோன்பாக எடுத்துக்கொண்டார்கள். நமக்கு வாழ்க்கையில் கிடைக்க முடியாத துன்பங்களெல்லாம் வந்துடுது. சொந்தங்கள் மூலமும் உறவுகள் மூலமும் திருமணத்தில் தாலி கட்டினவன் மூலமும் தாலி கட்டப்பட்டவள் மூலமும் நம்முடைய செல்வந்தங்கள் மூலமும் எவ்வளோ துன்பங்களை ஒருத்தர் சகிக்கிறாங்க. தன் குழந்தைகள் கஷ்டப்படும் போது தாங்க முடியாமல் துன்பப்படுறாங்க. அந்த குழந்தைங்க 2 வயசாயிடுச்சு பேச மாட்டேங்குது, 3 வயசாயிடுச்சு நடக்க மாட்டேங்குது, படுத்த படுக்கையாக இருக்குது, காணவே சகிக்க மாட்டேங்குது. துன்பம் துன்பம் துன்பம், எத்தனையோ விதத்தில் துன்பம் இருக்குது. அத்தனையுமே உன் மனதிலிருந்து ஆசைங்கிற எல்லா பொருளையும் நீக்கிடுது. ஒரு நோன்பை கொண்டு வந்து கொடுக்குது. நம்ம ஆசையெல்லாம் விட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் மனம் பக்குவப்பட்டு மிக லேசாகி தூய்மை அடைகிறதுன்னு சொல்கிறார். எவன் ஒரு துன்பத்தில் தான் அவன் தூய்மை அடைகிறான், இன்பத்தில் அவன் மேலும் மேலும் அழுக்க அடைகிறான். ஆசைங்கிறது ஒவ்வொன்றும் அழுக்க கொண்டாந்து சேர்க்குது. அடுத்து கூடா ஒழுக்கம்னு இதோட தொடர்புடையதை ஒரே ஒரு குறள் மட்டும் எடுத்துக்கிறேன். 275வது இதுக்கு தொடர்பாக இருக்குன்னா இதே நான் சேர்த்துக்கிட்டேன். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். யாராவது ஒருத்தர் இந்த பற்று விட்டவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு வாழ்கிறானோ, உண்மையிலே மனசில் இருக்கக்கூடிய ஆசையை நீக்காமல் இருக்கிறானோ, ஆசை நீங்கினவன் போல அவன் நடிக்கிறானோ, அதை படிற்றொழுக்கங்கிறார். அவன் மனசு ஏண்டா செய்தேன்னு தினமும் குத்துமா. ஏன்னா ஒருத்தன் வெளி உலகத்துக்கு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு, வெளி உலகத்துக்கு புகழ்மன்றமாக நடிச்சுக்கிட்டு, வெளி உலகத்துக்கு யோக்கியன் மாதிரி செய்துக்கிட்டு பரோபகாரி மாதிரி நடிக்கிறது. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் ராத்திரி தூங்கும்போது ஈட்டியில் குத்துமா. ஏண்டா செய்த எற்றுக்குன்னு ஏன் இப்படி சொன்னேன், அல்பத்துக்கு ஏன் இப்படி பொய் சொன்னேன், ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக ஏன் ஒருத்தனை காட்டி கொடுத்தேன், உன்னை புகழ்வாங்கன்றதுக்காக எதுக்கு நீ பொய்யெல்லாம் சொல்ற, தன்னை புகழணுங்கிறதுக்காக வண்டியாக போய் சொல்கிறான். ஒரு சின்ன கிளுகிழுப்பு உண்டாகுதுங்கிறதுனால ஒருத்தனை நையாண்டி பண்ணி கேலி பண்ணி பெரிய மனுஷனை அவமானப்படுத்துறது. பக்கத்து வீட்டில் அண்டை பக்கத்தில் இருக்காங்க, கற்பு கரசியாக இருக்க ஒரு பெண் மீது அபாண்டமான பழி சொல்கிறது, பச்சை குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்களே. ஒவ்வொரு நாளும் அற்ப சுகத்துக்காக செய்து முடிச்சிட்டா அவங்க எப்படி தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எற்றுக்கென்று எற்றென்று ஏதம் பலமும் தருமா. ஏதம்னா துன்பங்கள், சொல்லனாத துன்பத்தை அனுபவிங்க. எதுக்குடா இப்படி வெளியே பகலில் இந்த மாதிரி வேஷம் போட்டு அற்ப சுகத்திற்கு ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறியே,
எதுக்காக அப்படின்னு இந்த இடத்துல படிற்றொழுக்கம், கூடா ஒழுக்கம்ன்றதில் அவர் சொன்னார். சரி, இந்த சந்தர்ப்பத்தை அதோடு சேர்த்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.